பஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் காதலில் ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்காங்க அப்படின்னா இந்த ரீடிங் உங்களுக்கானது. ஓகே, ஸோ இப்போ தேர்ட் பார்ட்டி இருக்குது அப்படின்னா, இப்போ நான் நினைக்கிறேன் இருக்குமோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் இந்த வீடியோ பார்க்காதீங்க. அது உங்களுக்கானது கிடையாது. கெஸ்ஸிங்லலாம் பார்க்காதீங்க. ஓகே, கன்ஃபார்மாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி இருக்குது அப்படின்னா மட்டும் இந்த ரீடிங் பாருங்கள். ஓகேயா? ஸோ தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் நபருக்கும் என்ன மாதிரி சுச்சுவேஷன் வந்து இப்போ போயிட்டுருக்கு, அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, இனி எப்படி இருக்கும், அவருக்கும் உங்கள் நபருக்குமான தொடர்பு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கார்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சிடலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்பெஷல் ஆஃபர் வந்து நாளையோட வந்து முடிச்சிடும். ஓகே, இந்த ஸ்பெஷல் ஆஃபரில் வந்து உங்கள் நபரோட மைண்டை ரீட் பண்ணி அவர் உங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறார், எந்தெந்த விஷயங்கள்லாம் ஹைட் பண்ணி வச்சிட்ருக்கார் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம ஒரு லவ் லெட்டர் மாதிரி கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இந்த ஆஃபர் வந்து நாளையோட முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்பெஷல் ஆஃபர் வந்து வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராம்ஸ்க்கு டிஎம் பண்ணி இந்த ஆஃபர் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பர்சனல் ரீடிங்கும் வந்து ஆக்டிவேட்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராம்க்கு டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். உடனுக்குடன் வந்து ரீடிங்ஸ் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ கார்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல தேர்ட் பார்ட்டிக்கும் உன் நபருக்குமான காதல் உறவில் வந்து என்ன போயிட்டுருக்கு, என்ன மாதிரி சுச்சுவேஷன் வந்து ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகேயா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த காதலை பொறுத்து ஓகே, அவங்களோட காதலை பொறுத்து. ஓகே, ஸோ அவங்களோட காதலை பொறுத்து நீங்கள் இந்த நபர் கூட உங்கள் நபர் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் நபருக்குமான உறவு வந்து ஸ்டாப் இல்லாமல் அப்படியே முன்னோக்கி போயிட்டே இருந்திருக்குமா. ஸோ அதுபோல் நீங்கள் அந்த நபரை விட்டு விலகி வந்ததுக்கு அப்புறமும் கூட அவங்களுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் உறவு வந்து எங்கேயுமே பிரேக் ஆகாமல் அப்படியே முன்னோக்கி தான் போயிட்டுருக்காம், அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருந்திருக்குமாம். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஏதோ ஒரு திருப்பு முனை வந்து ஏற்பட்டிருக்காம். ஓகே, ஸோ அந்த திருப்பு முனை எதை நோக்கி அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ உங்கள் நபருக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் இடையில ஏதாவது ஒரு குழப்பம் வந்திருக்கலாம் இந்த காதலை பொறுத்து. ஸோ இங்கே பார்க்க ஒரு நபர் வந்து இந்த காதலை விட்டு விலகி போகிறார், இன்னொரு நபர் வந்து அந்த காதலை வந்து தக்க வைக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கார். ஸோ இதுதான் தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் நபருக்குமான போராட்டமாக போயிட்டுருக்கு. ஓகே, அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இதுதான் போயிட்டுருக்கு. ஏன்னா இங்கே ஒருத்தர் வந்து இந்த காதல் வேண்டாம் அப்படின்னு இதை விட்டுட்டு போகிற நினைக்கிறேன், இதுக்கு மேலே இங்கே இருக்க எனக்கு இஷ்டம் கிடையாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா இங்கே ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து தான் அந்த தேர்ட் பார்ட்டி கூட இந்த ரிலேஷன்ஷிப் வந்து க்ரியேட் ஆகியிருக்கும். அது எதிர்பார்ப்புகள்லாம் இந்த இடத்துல வந்து தகுடுபடி ஆகுதா அப்படிங்க இல்லை, இது ஒரு சிலருக்கு வந்து காதலை பொறுத்தே ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம். ஓகே, அந்த தேர்ட் பார்ட்டிக்கு கூட உங்கள் நபருக்குமான அந்த காதலில் ஏதோ ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம். ஒருத்தர் சந்தேகப்படுறதுனால கூட இந்த இடத்துல வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து வந்திருக்கு. ஓகே, அதாவது திருப்புமுனை, இந்த காதல் உடையும் அப்படின்றும் இந்த காதலில் ரூட் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வரைக்கும் அவங்க பண்ணி வச்சிருந்த பிளான்லாம் ஒரு மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காம். ஓகே, ஓகே, இது வந்து உங்கள் நபர்களோட கர்மா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே காதலிச்சுட்டு இருக்கும்போதே உங்களை விட்டுட்டு அவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இப்போ அவங்களுக்குமான அந்த உறவில் அந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து உங்கள் நபர்களை கலட்டி விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கா. ஏன்னா அந்த எனர்ஜி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்துருக்கு தேர்ட் பார்ட்டிக்கும். தேர்ட் பார்ட்டி நைஸ். ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன் படி போராட்டமாக தான் போயிட்டுருக்கு. ஓகே, அதாவது ஒருத்தரோட காதலை இன்னொருத்தர் தக்க வைக்கிறது. ஓகே, ஸோ இங்கே பார்க்க ஒரு சிலரோட நபர்கள் உங்களோட நபர்கள் கூட இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இருக்க விஷயம் தெரிஞ்சு இந்த நபர்கள் மூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் தேர்ட் பார்ட்டி இருக்குது அப்படின்ற விஷயம் மட்டும் இங்கே கன்ஃபார்மாக தெரியுது. ஓகே, ஸோ அப்போது இந்த காதலில் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் விலகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்காம். ஓகேயா? ஸோ இந்த கதையை பொறுத்து இவங்களோட சுச்சுவேஷன் பார்த்தோம் அப்படின்னா, இவங்க ஒருத்தர் வந்து வார்த்தையால் காயப்படுத்தி கொள்ளலாம். அதாவது நான் இவ்வளோ விஷயத்தெல்லாம் எதிர்பார்த்து வந்தேன், இவ்வளோ கற்பனைகள் வச்சுருந்தேன், அவ்வளவுமே மாறி போயிட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்துலையுமே இந்த காதலை பொறுத்து ஒரு திருப்புமுனை வந்திருக்கும். ஓகே, ஸோ இவங்க குறிப்பாக எந்த விஷயத்துக்காக இந்த நபர்களை செலக்ட் பண்ணி போனாங்களோ
அந்த விஷயம் வந்து உங்க நபர்களுக்கு கிடைக்கல, அந்த தேர்ட் பார்ட்டிட்டருந்து கிடைக்கல அப்படின்றதுனால கூட, இங்க உங்களோட ஒரு சில நபர்கள் வந்து ரொம்பவே டிப்ரஷனுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காம். ஓகே. அத விட அதிகமா வந்து சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே. அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்க தேர்ட் பார்ட்டிகள் வந்து குழப்பம், குழப்பம், குழப்பம் அப்படின்னு இருக்கு. இங்க சிந்தனை தான் அதிகமா இருக்கு. ஓ மை காட்! அதான் விஷயம் தான் வந்திருக்கு. அதாவது சிந்தனை. உங்க நபர் வந்து இப்ப தேர்ட் பார்ட்டி கூட நம்பி போயிட்டுருக்காரு அப்படின்னாலும், இப்ப இருக்க இந்த செகண்ட்க்கு கூட அதிக அளவுல யோசிச்சு கொண்டிருக்கலாம். ஓகே. ஸோ அப்போ இங்க வந்து உங்களோட காதல் வந்து பொக்கிஷமா தான் தெரியுது. ஆனா இவங்க அத கவனிக்காம, இப்போ வந்து அவங்க டிப்ரஷனுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா. ஓகேயா? ஸோ அப்போ எந்தெந்த விஷயத்த வந்து இவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் இந்த நபர்கள் வந்து சிந்திக்க தான் செய்றாங்க. ஓகே. ஸோ இதில வந்து சிந்திக்கிறாங்க அப்படின்னு மட்டும் நம்மளால சொல்லிட முடியாது. ஏன்னா ரொம்பவே நைட்ல வந்து தூங்காம, அதிகமா யோசிக்கிறது, அதிகமா இவங்க மிஸ் பண்ண விஷயத்த நெனச்சு நெனச்சு அழுறது அப்படின்னு. ஓகே. அதில இப்போ இவங்களுக்கு தெரியுது எந்த விஷயம் இவங்களோட வாழ்க்கைக்கு வந்து பொருந்தக்கூடியதா இருக்கும். எந்த விஷயம் வந்து ஸ்ட்ராங்கா நிக்கக்கூடியதா இருக்கும். இவங்க எந்த விஷயத்தலாம் மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா இவங்க வந்து பிடிவாதக்காரங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ உங்க நபர்கள் ஸோ அப்போ வம்படியா போயிட்டு ஒரு விஷயத்த வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அதாவது அந்த நேரத்துக்காக மட்டும் சந்தோஷம் தரக்கூடியதா இருக்கும் அப்படின்னு மட்டும் இவங்க இந்த விஷயத்த வந்து தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஓகே. ஸோ அதனால கூட இப்போ லாங் டைம் கமிட்மெண்ட் வந்து குடுக்கணும் அப்படின்னா கூட, இங்க வந்து அந்த சந்தோஷங்கள் வந்து இல்ல அப்படின்றது கூட இந்த நபர்கள வந்து ரொம்பவே வேதனைப்படுத்துது. ஓகேயா? ஸோ அது மட்டும் இல்லாம காலம் அப்படின்ற விஷயம் வந்து உங்க நபர்களுக்கு வந்து ஒரு நல்ல பாடத்த கத்துக் குடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, இந்த நபர்கள் யார் யாரு நல்லவங்கன்னு நினைச்சு இவங்க வந்து ட்ராவல் பண்ணலாம், தன்னோட ரகசியங்கள வந்து பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சாங்களோ, அந்த நபர்கள்லாம் இந்த நபர்கள வந்து சீட் பண்ணி போயிருக்கதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. உங்க நபர்கள் நம்புனவங்களே இவங்கள வந்து ஒரு துரோகம் பண்ணிட்டு, ஒரு இடத்துல அவமானப்படுத்திட்டும், ஏமாத்திட்டும் போயிட்டுருக்கலாம். ஓகே. ஸோ இப்போ உங்க நபர்கள் கூட இந்த தேர்ட் பார்ட்டிய செலக்ட் பண்ணது கூட, அந்த இவங்க வந்து சுத்தி நிக்கிற நபர்களா இருக்கலாம். மோட்டிவ் பண்ணியிருக்கலாம். ஓகே. ஸோ இத பண்ணு அப்படின்னு தூண்டியிருக்கலாம். ஸோ இத நம்பியெல்லாம் பண்ணி போயிட்டு, எந்த விஷயத்தலாம் இவங்க நம்பி இத பண்ணினா ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நம்பி போனாங்களோ, இப்ப எல்லாருமே சேர்ந்து இந்த நபர்களுக்கு வந்து துரோகம் பண்ண மாதிரியும், இந்த நபர்கள் வந்து கைவிட்டு போன மாதிரியும், தனிமையா நிக்கிற மாதிரியும் தான் ரொம்பவே அதிகமா ஃபீல் பண்றாங்க. இப்ப கரண்ட்லி இருக்க சிச்சுவேஷனுக்கு தேர்ட் பார்ட்டி கூட இருக்குது. ஓகே. தேர்ட் பார்ட்டி கூட இருக்கும்போது மூவ்மெண்ட் காட்ட முடியல. ஓகே. ஏன்னா இங்க வந்து ஃபுல்லாவே லாக் ஆகியிருக்காங்க. இப்போ இந்த நபர்களுக்கு வந்து நான் வெளிய போறேன் அப்படின்னுட்டும் வர முடியாது. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு சில விஷயத்துல மாட்டிக்கொண்டிருக்கலாம். ஸோ இவங்க மாட்டிக்கொண்டிருக்காங்க அப்படின்றதுனால இந்த நபர்களுக்கே தெரியுது இங்கால வந்து சீக்கிரமா ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு மூவ் பண்ண முடியாது அப்படின்றதுனால டைம்க்காக காத்துக்கொண்டிருக்காங்க. ஓகே. சரியான டைம் வரும்போது இதுலேருந்து வெளிய வரணும் அப்படின்ற மாதிரி. ஓகே. ஸோ அதே மாதிரி இங்க ஒரு சில நபர்கள் வெளிய வரணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சில நபர்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பழைய மாதிரி மாறிறாதா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனா அதுக்கான வாய்ப்பே இல்ல. ஏன்னா இது வந்து கார்மிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து கன்ஃபார்மா தெரியுது. ஓகே. ஸோ அதனால இந்த நபர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க மாறினா நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஆனா இங்க மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பே இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த நபர்கள் காலம் போக போக உங்க நபர்கள் கத்துக்கொள்றதுக்கான வாய்ப்பு காலம் அமைச்சு கொடுக்கும். ஓகே. ஸோ இதுதான் தேர்ட் பார்ட்டிக்கும் உங்க நபருக்கும் கரண்ட்லி இருக்க சிச்சுவேஷன். ஓகே. இப்படி தான் அவங்களோட லவ் வந்து போய் கொண்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டிக்கும் உங்க நபருக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து நம்ம இங்கால எடுத்து வச்சுட்டுருக்க இந்த 4 கார்ட்ஸ்லேருந்து கிளியர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ என்ன மாரி மாற்றங்கள்லாம் வரும், எப்படியான மூவ்மெண்ட் வந்து குடுப்பாங்க அப்படின்ட்டு. ஓகேயா? ஸோ இங்கால பார்த்ததெல்லாம் இப்போ இருக்க கரண்ட் சிச்சுவேஷன். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பார்க்க போறதெல்லாம் அடுத்து என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு. ஓகே. ஸோ பார்த்துருவோம். ஓகேயா? ஓ மை காட்! இந்த நபர்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இப்ப இருக்கக்குள்ளயே நெனச்சு கொண்டிருக்காங்க. சொன்னேன்ல ஒரு சில மாற்றங்கள் வந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஆனா கண்டிப்பா இது கார்மிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்றத இனி வரக்கூடிய காலகட்டத்தில வந்து இந்த நபர்கள் வந்து புரிஞ்சு கொள்ளுவாங்க. ஏன் அப்படின்னா, எப்படி இதுக்கு முன்னாடி வந்து இவங்க தேர்ட் பார்ட்டி கூட கனெக்ட் ஆகும்போதும், சுத்தி நிக்கிற நபர்கள்லாம் பேசி பேசியே அவங்க 2 பேத்தையும் ஜாயின் பண்ணி விட்டாங்களோ, ஸோ அதே போல இதுக்கப்புறம் வரக்கூடிய சிச்சுவேஷன்லயும் பேசி பேசியே அவங்கள வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல தங்க விடாம கழட்டி விட்டுருவாங்க அப்படின்றது தான் இங்க தெளிவா பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கு. ஸோ இனி வரக்கூடிய காலகட்டத்தில வந்து இந்த நபர்கள் வந்து கண்டிப்பா தேர்ட் பார்ட்டி கிட்ட போய் ஹெல்ப் கேட்பாங்க. அதாவது தேர்ட் பார்ட்டின்னு சொல்ல இயலாது. இதில உங்க உங்க நபர்கள் சார்ந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு வச்சுக்கொள்ளலாம். ஓகே. ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம். யார்ட்டயாவது போயிட்டு ஹெல்ப் கேட்பாங்க. இந்த சிச்சுவேஷனுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றது. ஆனா அங்கால பெரிய பிரச்சனை ஒன்று கிரியேட் ஆகி பேசி பேசியே இந்த விஷயத்த ஒன்றுமே இல்லாம ஆக்கி, அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கார்மிக் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இனி வரக்கூடிய காலகட்டத்தில உங்க நபர்கள் புரிஞ்சுக்கொள்றதுக்கு
அப்படின்றதுக்கான வாய்ப்பு இருக்கா. ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயம் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்காங்க உங்கள் நபர்கள். அதாவது காசு விஷயமா இருக்கட்டும், எமோஷ்னலா இருக்கட்டும், ஒரு அளவே இல்லாம இந்த தேர்ட் பார்ட்டியா இருக்க நபர்களுக்கு அள்ளி கொடுத்துட்டாங்கல்ல. ஸோ, அதனால இவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூட, இவங்களோட கர்மா இவங்கள வந்து பாதிக்கக்கூடியதா இருக்கு முக்கி. ஸோ, இவங்களுக்கு எந்தெந்த விஷயம், எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணினோம் அப்படின்றதையும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில வந்து தெளிவா தெரிஞ்சு கொள்ளுவாங்க. ஓகே. ஆனா இங்க பார்க்க இவங்க சைட்ல இருந்து, அதாவது உங்க நபர்கள் சைட்ல இருந்து நிறைய இப்போதைக்கு இழந்த மாரி தான் இருக்கு. ஓகே. அது காசு விஷயம் இல்ல எமோஷ்னலி ஏதாவது உண்டு. ஓகே. ஸோ இழந்திருக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்தில இவங்க இவங்களோட அதிகாரத்துக்கு வருவாங்க. அதாவது உங்க நபர்கள் உங்ககிட்ட இருக்கும்போது நிறைய ஈகோ காட்டியிருக்கலாம். ஈகோவா இருந்திருக்கலாம். அதாவது நான் இதுலலாம் இறங்கி வரமாட்டேன். இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு. ஆனா இந்த தேர்ட் பார்ட்டி கூட இருக்கும்போது மட்டும் எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு அடிமையா போயிருப்பாங்க. ஆனா, இது திரும்ப உங்க நபர்கள் வந்து அவங்களோட ஸ்தானத்துக்கு வந்து போயிடுவாங்க. ஓகே. அதிகாரத்துக்கு வந்து வந்துருவாங்க. ஸோ, அப்படி வரைக்க இவங்க வந்து யாருக்கும் கட்டுப்படுற நபர்கள்லாம் கிடையாது உங்க நபர்கள். ஆனா, இந்த தேர்ட் பார்ட்டி கிட்ட இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல வந்து கட்டுப்பட்டு கொண்டிருக்காங்க. ஆனா, இனி இதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டத்தில வந்து இந்த நபர்கள் வந்து அவங்க அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு வந்ததுக்கப்புறம், அங்கால இருந்து எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வந்துருவாங்க. ஓகே. ஸோ, இந்த நபர்களுக்கு அதிகமா ஈகோ இருக்கு அப்படின்றதுனால, இவங்க ஈகோ வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து தங்க விடாது. ஏன்னா, இங்க அந்த தேர்ட் பார்ட்டிகள் வந்து ரொம்ப ஒரு இதுவா அவங்க நபர்கள பார்க்கலாம். ரொம்ப ஒரு கேவலமா கூட நடத்தி கொண்டிருக்கலாம். ஓகே. ஸோ, அதனால அதுதான். கேவலமா நடத்துறது, ஒரு கேவலமா பேசுறது, கேவலமான வார்த்தைகள் வந்து பிரயோகிக்கிறது அப்படின்னு சொல்லி, எல்லா விதத்திலயும் உங்க நபர்களுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்காம கம்மியா இருக்கலாம். ஓகே. ஸோ இனி வரக்கூடிய காலகட்டத்தில வந்து இந்த நபர்களுக்கு எல்லா விஷயமும் தெரிய வரப்போகுது. ஓகே. ஸோ இவங்க அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணி வெளிய வந்துருவாங்க அப்படின்றதும், அதாவது செலிப்ரேட் பண்ண போறாங்க. ஓகே. அங்காலருந்து வெளிய வந்துருவாங்க அப்படின்றது மட்டும் தெளிவா நம்மளால காட்ஸ் வழியா வந்து பார்க்கக்கூடியதா இருக்கு. ஓகே. ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னா, இப்ப இவங்க 2 பேரும் சேர்றதுக்குமே அவங்கள சுத்தி நிக்கிற நபர்கள் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அதே போல இப்ப விட்டுட்டு வர்றதுக்கும் அவங்க தான் ஹெல்ப் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா, இந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லன்னா ஃபேமிலி யார் ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் சரி இவங்க காதலுக்கு, அவங்களே தான் இங்கேயும் தலைமை தாங்கி இந்த காதல வந்து ஒண்ணுமே இல்லாம ஆக்கிற போறாங்க அப்படின்றது வந்து எனக்கு இங்க தெரியுது. ஓகே. ஸோ, அது மட்டும் இல்லாம இந்த நபர்கள் வந்து டெவில் எனர்ஜி அப்படின்றதையும், கார்மிக் பார்ட்னர் அப்படின்றதையும், இவங்க வந்து தன்னை வந்து ஒரு அடிமையா நடத்துறாங்க அப்படின்றதையும் காலப்போக்குல உங்க நபர்கள் வந்து நல்லாவே புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்குமா. ஓகே. கண்டிப்பா இந்த இடத்துல தேர்ட் பார்ட்டி இருக்கு அப்படின்னா, உங்க நபர்கள் அங்காலருந்து வந்துருவாங்க. ஓகே. ஸோ, இங்க திருப்பி பாக்கைக்க அங்கருந்து வெளிய வந்து பாக்கைக்க செலிப்ரேட் யார் கூட பண்றாங்கன்னா, தேர்ட் பார்ட்டி. அப்போ இந்த காதல்ல வந்து நீங்களும் உங்க நபரும் இருக்கும்போது, இன்னொருத்தவங்க இருந்தாங்கன்னா, அவங்க தான் தேர்ட் பார்ட்டி. ஓகே. இப்போ உங்க நபரும் அந்த தேர்ட் பார்ட்டியும் இருக்காங்க அப்படின்னா, விலகி நிற்கிறது யார்? நீங்க. அப்போ நீங்க தான் தேர்ட் பார்ட்டி. அப்போ விட்டு போன உங்க நபர்கள் மீண்டும் வந்து இணையறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ, அதுதான். இப்போ சுத்தி நிக்கிறவங்க தான் கதைச்சு கதைச்சு உங்க 2 பேத்தையும் பிரிச்சுட்டாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் அவங்களே கதைச்சு கதைச்சு உங்க 2 பேத்தையும் சேர்த்து வச்சுருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்மளால இங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. ஓகே. ஸோ அதுதான். திருப்பி வந்தாங்க அப்டின்னா கூட இந்த நபர்கள நீங்க தாராளமா ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா இது வந்து வெற்றியை நோக்கி போற மாரி தான் இருக்கு. ஓகே. ஆனா என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும். மீண்டும் வந்து இணையறதுக்கான வாய்ப்பு உங்களோட இருக்க ஒருக்கா இன்னொருக்கா கார்ட்ஸ் எடுத்து பார்த்துறேன். ஓகே. முடிஞ்சு போன இந்த காதல் வந்து திரும்ப புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்டின்றதுக்கு ஏஞ்சல் சைட்லயும், யூனிவர்ஸ் சைட்லயும் இருந்து என்ன சொல்றாங்க உங்க காதலுக்கு அப்டின்னு. ஓ மை காட்! ஸோ ஓகே. இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளக்கூடியதா இருக்கு. உங்க நபர்கள் அதாவது எந்த நபர்கள் நீங்க காதலிச்சுட்டு இருக்கும்போதே தேர்ட் பார்ட்டிய நம்பி உங்கள கழட்டி விட்டுட்டு போனாங்களோ, அந்த நபர்கள் கண்டிப்பா ஸ்ட்ராங்லி உங்கள வந்து திரும்பவும் அடைஞ்சிருவாங்க அப்படின்றத வந்து நம்மளால இங்க கன்ஃபார்மா பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கு. இதில நீங்க மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் ஏதாவது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அது சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே. நீங்க ஸ்டாப் பண்ணாம ஃபாலோ பண்ணீங்க. ரொம்பவே வேகமா உங்க நபர்கள் வந்து உங்கள வந்து அடைஞ்சிருவாங்க. ஓகே. ஆனா கண்டிப்பா இங்க தேர்ட் பார்ட்டியால முடிஞ்சு போன இந்த காதல் திரும்பவும் ஆரம்பிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் நம்மளால இங்க ஷோர் பண்ணி சொல்ல முடியும். ஓகே. ஸோ இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ரீடிங். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்ட்டா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இதே போல இன்னும் ஒரு ரீடிங்ல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய். டேக் கேர்.